Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான சாக்லேட் பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பட்டர் எதுவுமே இல்லாம ரொம்ப ஈஸியா நல்ல கிறிஸ்பியா செய்ய போறோம். இது வந்து குட் டே பிஸ்கட் மாதிரி தான், ஆனா நம்ம வந்து சாக்லேட் ஃப்ளேவர்ல செஞ்சிருக்கோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு முட்டை நம்ம உடைச்சு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கிற முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இப்போ முட்டை உடைச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுலயே அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகரை சேர்த்துக்கோங்க, நார்மல் சுகர் வேண்டாம். அரை கப் பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்து இதுலயே 1/4 கப் அளவுக்கு ஆயில், நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நம்ம பட்டர் எதுவுமே சேர்க்கல, சும்மா சிம்பிளா செய்யறதுனால ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆயில் சேர்த்துருக்கிறதுனால சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் நார்மல் சுகர் சேர்த்தோம்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால தான் பவுடர் சுகர் சேர்த்தது. இப்போ 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு சலடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சலடையில் சேர்த்து நம்ம வந்து சலிச்சு சேர்த்துக்கணும். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா அதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். அதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப அந்த சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்குலாம் வராது, கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து இது செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து ஏதாவது நட்ஸும் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கேஷ்யூ நட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நார்மலான சுகர், பவுடர் சுகரில் நார்மலான சுகர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து நார்மலாக மிக்ஸ் பண்ணி நம்ம பிஸ்கட் செய்யும்போது அந்த சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி நம்மளுக்கு வந்து இடையில கடிபடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நட்ஸும் சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தனியாக வச்சுட்டு நான் வந்து ஒரு ட்ரே எதில் பிஸ்கட் செய்ய போகிறீங்களோ அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிஸ்கட் மாவு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிஸ்கட் ஷேப்புக்கு தட்டிக்கலாம். தட்டிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு அந்த குட் டே பிஸ்கட் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கடாய் அப்படி இல்லை குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கி ஒரு தட்டில் வந்து செஞ்சுக்கோங்க. ட்ரே இல்லாமல் ஒரு நார்மலான தட்டு இருக்குல்ல, அதில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அதுலேயும் நம்ம வந்து செய்யலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளால் கடாய் குக்கர்லலாம் செய்ய முடியாதுன்னு இல்லை, ரொம்ப ஈஸியாக பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியான பிஸ்கட் கிடைக்கும். இவன் பாருங்கள், நான் வந்து ட்ரேயில் வந்து எல்லா பிஸ்கட்டையும் வச்சுட்டேன். இப்போது அவனில் வைக்கிறதா இருந்தால் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில். குக்கர் அப்படி இல்லை கடாயில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிஸ்கட்டை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. நான் வந்து அவனில் தான் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து குக்கர் அப்படி இல்லை கடாயில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா ஆறணும். ஒரு 1/2 hour நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நல்லா ஆறி வரும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ வந்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இதை வந்து பட்டர் பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நல்லா அழகாக ஈஸியாக வரும். நல்லா அந்த டெக்ஸ்சருமே நல்லா கடையில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு இதுக்கு பட்டர் எதுவுமே தேவையில்லை, நார்மலாக ஆயில் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான ரெசிபிஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.